ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் நம்மளுடைய சாம்சங் ஃபோனில் கேமரா எப்படி ரீசெட் பண்ணி டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது உங்க சாம்சங் ஃபோன்ல நீங்க கேமரால ஏதாவது செட்டிங்ஸ்ல சேஞ்சஸ் செஞ்சிட்டீங்க. ஸோ அதனால ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்றீங்க. இல்லாட்டி கேமரால ஏதாவது நார்மலா ஏதாவது இஷ்யூஸ், சில ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகல. ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் உங்க சாம்சங் ஃபோன்ல கேமராட செட்டிங்ஸை ரீசெட் பண்ணி டிஃபால்ட்டா வந்திருக்க அந்த செட்டிங்ஸுக்கே சேஞ்ச் பண்ணிக்கணுன்ற ஒரு தேவை வரலாம். ஸோ அப்படி இருக்குமா இருந்துச்சுன்னா எப்படி ரீசெட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேமரா ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா கேமரால பாருங்க, மேல செட்டிங்ஸ் ஐக்கன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு கேமரா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கேமராவில் உள்ள எல்லா செட்டிங்ஸுமே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். ஸோ இதுலையுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா லாஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே ரீசெட் அப்படின்னு காட்டும். ஸோ ரீசெட்டாக கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய சாம்சங் ஃபோன் கேமரா டிஃபால்ட்டான கேமரா செட்டிங்ஸுக்கு சேஞ்ச் ஆகிரும், ரீசெட் ஆகிரும். ஸோ இப்படி தான் சாம்சங் மொபைலில் நம்ம கேமரா செட்டிங்ஸை, அதாவது கேமரா நம்ம ரீசெட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.